திருவள்ளூர் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கும் நிலையில் ரயில்வே சுரங்க பாலத்தின் கீழ் தேங்கிய தண்ணீரில் வாகனங்கள் தத்தளித்தபடி சென்றன. அந்த காட்சிகளை பார்ப்போம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணலாம். சதீஷ் முருகன், வணக்கம். வருண், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார இடங்களில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. சாலையில் பெருக்கெடுத்து மழைநீர் ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்திருக்கிறார்கள். வடகிழக்கு பருவமழை நேற்று தொடங்கிய நிலையில தமிழகத்தில் 7 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி சென்னை திருவள்ளூரை அடுத்த பொன்னேரி சுற்றுவட்டார இடங்களில் நேற்று இரவு முதலே மழை பெய்தது. இன்று காலை முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில கடந்த ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக மீஞ்சூர், பழவேற்காடு, தச்சூர், சோழவரம், செங்குன்றம், புழல், பெரியபாளையம் சுற்று வட்டாரங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு சாலைகளில் மழை நீர் குளம் போல் தேங்கி இருக்கிறது. அதே போல பொன்னேரி தேரடி வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கமாக இருக்கக்கூடிய அந்த ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். குறிப்பாக அந்த ரயில்வே பாலத்தை பயன்படுத்த முடியாதபடிக்கு தண்ணீர் இருப்பதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. சில வாகனங்கள் திரும்பி செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. ஆங்காங்கே சில வாகனங்கள் பழுதாகியும் இருப்பதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். வரும் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.